டைரக்டர் விக்ரமன் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை நம்ம இந்த வீடியோவில் கவுண்டவுன் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம விக்ரமன் இது வரைக்கும் 16 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் லிஸ்ட்டில் விக்ரமன் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் படங்கள் அந்த அளவுக்கு பல பேர் மிக பெருசாக வேற லெவலில் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு. நம்ம விக்ரமனை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சாக்கா நிறையவே பேசணும். ஆனால் அவ்வளோலாம் பேசினா வந்து வீடியோலேருந்து எங்கேயோ போகும். அதனால் இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் பண்ண போகிறேன். நம்ம கவுண்டில் 16வது இடத்துல பார்க்க போகிற படம் நினைத்தது யாரோ. இந்த படம் 2014 வருஷம் நம்ம விக்ரமனுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். இதுதான் விக்ரமனோட கடைசி படம். இந்த படத்தையும் நம்ம ஏன் லாஸ்ட் கவுண்டரில் தராம அவரோட லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் அதே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம விக்ரமன் அவரோட மார்க்கெட்லாம் டோட்டலாக தமிழ் சினிமாவில் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவரோட இந்த படம் வந்தும் இதுவும் சரியா போலன்றதுனால தான் அவர் டோட்டலாக ஃபீல்டை விட்டே விலகிட்டாரு. விலகிட்டாருன்றதை தாண்டி படங்கள் தோல்வி அடையும் பொழுது எவ்வளோ படங்கள் வெற்றியாக கொடுத்தாலும் சரி, சில படங்கள் தோல்வி அடைஞ்சாலே விலக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதா சினிமாவின் வந்து எழுதப்படாத வரலாறு. அது இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டருக்குலாம் ரொம்பவே புரிந்திருக்கு பல தடவை நம்ம தமிழ் சினிமால. நம்ம கவுண்டில் 15வது இடத்துல பார்க்க போற படம் பெரும்புள்ளி. இந்த பெரும்புள்ளி நம்ம விக்ரமன் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் 2வது படமா ரிலீஸ் ஆகுது. ஓரளவுக்கு நல்ல எதிர்பார்ப்போட வந்ததுன்னு சொல்லலாம். ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ. ஸோ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு செம ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். விக்ரமனே அவரோட ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, நான் என்னோட கெரியர்ல பண்ண 16 படங்களே எனக்கு ரொம்ப பிடிக்காத, நான் ரொம்பவே பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்ச படம் கேட்டீங்கன்னா அது பெரும்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ரொம்பவே கடைசியில் வைக்காம நினைத்தது யாரோ ஏன் வச்சுன்னா அந்த படம் வந்து வந்ததே தெரியாது. டோட்டலாக அவருக்கு மார்க்கெட் இழந்தப்ப இந்த பெரும்புலி வரும்போது ஒரு மார்க்கெட் இருந்தது. அப்போ அந்த படத்தில் ஒரு ஸ்டார் காஸ்டிங், அந்த படத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் டீம், அப்போ 90s சினிமா வேற மாதிரி இருந்து இந்த ஒரு காரணங்களால இந்த படத்தை டாப் பண்ணியிருக்கேன். நம்ம கவுண்டரில் 14வது இடத்துல பார்க்க போற படம் சென்னை காதல். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம விக்ரமனுக்கு ஒரு தமிழ் படம் பண்ணி ஒரு 3 வருஷம் கேப். இப்போ தமிழ் சினிமாலாம் வேற மாதிரி மாறிடுச்சு. நம்ம விக்ரமன் 90sல வந்து ரூல் பண்ண அந்த தமிழ் சினிமா இப்போ கிடையாது. இப்போ கதைக்களம் நிறைய டைரக்ஷனோட அந்த டேலண்ட்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து மாடிஃபை ஆகணுன்ற மாதிரி நம்ம விக்ரமன் யங்ஸ்டரை கவர் பண்ற மாதிரி ஒரு லவ் படம் பண்ண போறன்ற மாதிரி வந்திருப்பாரு. அவருக்கான பேட்டர்ன்லாம் நிறைய வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாரு இந்த படத்துல தான் சொல்லணும். ஸோ அதன் காரணமே ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக கவர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ரிவ்யூ சில இடத்துல மிக்ஸ்டுன்றது நெகட்டிவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர்களை பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஓரளவுக்கு சின்ன ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இப்போ பரத் ஜெனிலி எல்லாம் மார்க்கெட் இருந்தது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இதுக்கும் ஃபிளாப் வெர்டிக்கு தான் போயிடும். நம்ம கவுண்டில் 13வது இடத்துல பார்க்க போற படம் மரியாதை. 2009 வருஷம் வந்திருக்கும். இந்த 2006 சென்னை காதல் ஃபிளாப்புக்கு அப்புறம் ஆடியன்ஸ் நம்ம புதுசாக ஒரு டேலண்ட் மக்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலான்னு பார்த்தாக்கா அதை வந்து ஏற்றுக்கல. ஸோ நம்மளோட ஒரு பேட்டர்ன் ஆஃப் அந்த ஒரு விஷயத்திலேயே அதுவும் அவருக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருந்தால் நம்ம கேப்டன் விஜயகாந்தை வச்சு அதுவும் டபுள் ஆக்ஷனில் வச்சு ஒரு படத்தை வந்து அவரோட ஜோனுக்கு கொண்டு வந்து எடுத்திருந்தாரு. ஆனா ஒரு சென்னை காதல நினைச்ச விஷயமே கரெக்ட் தான். ஆடியன்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க. சோ நம்ம திங்க வேற மாதிரி கொடுக்கணும்னு வந்து அங்க அவர் நினைச்ச விஷயம் இந்த மரியாதை படம் அவரோட ரேஞ்சிலேயே எடுத்து கொடுக்கும் பொழுதும் தியேட்டரிக்கல வந்து ஆடியன்ஸால வந்து இதுவும் வந்து ரொம்பவே மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்குச்சு. விஜயகாந்துக்கும் இப்போ வந்து மார்க்கெட் ரொம்பவே இழந்துருச்சு. அவர் அரசியல் இந்த மாதிரிலாம் போயிட்டு விக்ரமனுக்கும் கேட்க தேவையில்ல, ரொம்பவே கீழே போயிட்டு இருக்கு அவரோட மார்க்கெட்ன்றதுலாம். இத்தனைக்கும் பெருசா 1-2 படங்கள் தான் சுமாரா கொடுத்துருப்பார். அதுக்கே அந்த மாதிரி ரொம்பவே என்ன ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ் தியேட்டர் எல்லாருமே சொல்றேன். ஆனாலும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இந்த மரியாதை பிடிக்க தான் செய்யும். பட் தியேட்டரிக்கலாவோ இல்ல விமர்சன ரீதியாவோ இல்ல ப்ராஃபிட்டாவெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படமும் ஆவரேஜ்ன்றது ரொம்ப ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். இங்க மரியாதையில் நிறைய விஷயம் வந்து நம்ம இந்த படத்தை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அவரோட ஓல்டு இதுலேயே பண்ணதுனால வந்து ஆடியன்ஸுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலன்றலாம் தாண்டி சிம்பிளாக சொல்லணும்னா மீனாவை போய் வில்லியா நீங்க பண்ணிடலாமாங்க, என்னதான் உங்களுக்கு மார்க்கெட் இல்லைனாலும் அப்படின்றத இங்க பெருசாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம கவுண்டில் 12வது இடத்துல பார்க்க போற படம் புதிய மன்னர்கள். புதிய மன்னர்கள் நம்ம விக்ரமனோட அந்த ஒரு பொதுவான ஃபேமிலி ட்ராமான்னு இல்லாம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அரசியல் காலம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட், ஒரு புரட்சி படம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கலாம். இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வந்து அப்போ கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆனாலும் அந்த புதிய மன்னர்கள் வரும்பொழுது ஒரு சில பாட்டு அப்புறம் இந்த கான்செப்ட்லாம் ஒரு சிலரால வந்து ஏத்துக்கப்பட்டாலும் படம் தியேட்டரிக்கலா பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட அந்த நெகட்டிவ் எனர்ஜியா என்னன்னு தெரியல. தியேட்டரிக்கல் அப்போ வந்து ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் பண்ணிச்சு. பட் மரியாதை விட இந்த படத்தை என் மேலே கொடுத்துருக்கேன்னா இந்த படம் அன்னைக்கு டைம்ல ஒரு 50 நாள் கிட்ட அப்படியே ஓடி இருக்கும். புதிய மன்னர்கள் ஒரு படம் வந்தது எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கான்செப்ட் ரொம்பவும் நம்பினாரு. அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு தான் சொல்லி ஆகணுமே தவிர புதிய மன்னர்களை வந்து டோட்டலா வந்து அப்போ மார்க்கெட்ல இல்லாத ஒரு படம், டோட்டலா ஃபிளாப் ஆயிட்ட படம் நம்ம பெருசா சொல்ல முடியாது. அன்னைக்கு நிறைய பேரால இந்த மாதிரியான ஒரு படம் வந்ததுன்றது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் மரியாதைன்றது விஜயகாந்தோட அந்த நேம் கோசம் வேணா பேசலாமே தவிர அந்த ஹிட் ரேஞ்ச் அப்படிலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மரியாதை விட புதிய மன்னர்களோட அந்த ஒரு தியேட்டரிக்கல் ரேஞ்சுன்றது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். நம்ம கவுண்டில் 11வது இடத்துல பார்க்க போற படம் செப்பவே சிரிகாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இது நம்ம தமிழ்ல வந்த உன்னை நினைத்து படத்தோட ரீமேக் வெர்ஷன் தான். அங்க தெலுங்குல வேணுன்ற ஒரு ஹீரோ இருப்பாரு, அவரை வச்சு பண்ணியிருந்தாரு. அந்த வேணுன்றவர் வந்து கொஞ்சம் நல்ல ஐட்டமா இருந்தாலும் அவருக்கு அந்த சாஃப்ட் கேரக்டர்லாம் வந்து நல்லாவே செட் ஆகும். பட் என்ன தெரியல இந்த படம் தெலுங்குல வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக ரிவ்யூ கொடுத்தாங்க. தியேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான வெற்றி தான் ஆச்சு. இந்த படத்தை நம்ம மற்ற படம் எல்லாம் மேலே கொடுத்துருக்கோம்னா அப்போ வேணுக்கு வந்து ஒரு சின்ன மார்க்கெட்டுன்றது அந்த டைமில் தெலுங்கு சினிமாவில் இருந்துட்டு இருந்து. இன்னொன்று தெலுங்குல வந்து மோஸ்ட் ஆஃபாக ஒரு படம் வந்து வேற லெவலில் நம்ம தமிழ் மாதிரி மிக பெருசாக அட்டா போகாது ஒரு சின்ன மார்க்கெட் இருந்தாலே. அந்த மாதிரி இந்த செப்பவே சிறுகாலியும் தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடென்டிபிள் மூவியாக தான் இருந்தது மைல்டா. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் பிரியமான தோழி. பிரியமான தோழியும் நம்ம விக்ரமன் வந்து அவர் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் லைட்டாக மாற்றிட்டு தான் வந்தார். ஏன்னா 2000 முன்னாடி அவரோட விஷயங்களே வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக வந்து அவர் இளம்
ஹீரோகளுக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி இவங்களோட நட்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு நல்லா பண்ணியிருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி காதல் கொண்டேன், ஜெயம் இந்த மாதிரி வந்து வேற மாதிரி ஃபோக்கஸ்ல போயிட்டு இருக்கும்போது இந்த படம் நல்லா தாங்க இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்டா விக்ரமனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணிருக்கீங்க. காமெடி ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், சில டச்சபிள் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருந்தாலும் இந்த படம் ஓகேங்க நல்லா தாங்க இருக்கு. நாங்களாம் ட்ரெண்ட் மாறிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த பிரியமான தொழில் அன்னைக்கு டைம்ல தியேட்டர்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஹிட்ன்றது ஹிட் ரேஞ்ச் அப்படின்றத சொல்லலாம். ஆனா அதுக்கு மேல சூப்பர் ஹிட் ரேஞ்ச் போறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது 50 நாள் அந்த ஒரு ரேஞ்சில் தான் போச்சு நம்ம தமிழ் சினிமால. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஆடியன்ஸுக்குலாம் பிடிச்சிருக்கு. தியேட்டரிக்கலையும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரிவ்யூஸும் வந்து நம்ம படத்துக்குலாம் நார்மலாக கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் வந்து ட்ரெண்ட் செட் மாத்திட்டாங்க அப்படின்றனால தான் அவர் அந்த பிரியமான தொழிலுக்கு அப்புறம் அந்த பேட்டர்னை மாற்றி சென்னை காதலுக்கு போயிருப்பாரு. எனவே பிரியமான தொழில அவரோட பேட்டர்னை வந்து லைட்டாக சேஞ்ச் ஆஃப் பண்ணியிருப்பாரு. அது வந்து விக்ரமனோட அந்த ஒரு ஜோன் தான். ஸோ அதுக்கேற்ற வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் நான் பேச நினைப்பதெல்லாம். நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து தாண்டி உங்களை பல பேருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக 90s கிட்ஸுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது ரொம்பவே பிஃபோர்டாக படம் பார்த்தவங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தான். ஏன்னா அன்றைக்கி அந்த நான் பேச நினைப்பதெல்லாம் தியேட்டரிக்கலில் 100 நாள் கிட்ட ஓடிச்சு. ஆனந்த் பாபு தான் இந்த படத்துக்கு ஹீரோ. அன்னைக்கு ரேஞ்சில் மக்கள் வந்து எதெல்லாம் ரஷ்ட் ஆகலாம் அதை இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் படத்தில் வச்சிருப்பாரு. ஓவராலாக ஒரு நல்ல வெற்றியும் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படம்ன்றதை தாண்டி இதுக்கு மேலே நம்ம சொல்ல போகிற 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சூப்பர் ஹிட்டான படங்கள் தான். அதனால அந்த கவுண்டோன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஆகும். பட் நான் ஒரு ரேஞ்சை பிடிச்சி நான் இந்த கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் வசந்தம். இந்த வசந்தம்ன்றது பிரியமான தொழில் வந்து பார்த்தீங்களா அந்த படத்தோட ரீமேக் வெர்ஷன் தான். தெலுங்குல வெங்கடேஷ் வச்சு எடுத்திருப்பாரு. இங்கே தமிழ்லேயே வந்து இந்த பிரியமான தொழில் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த அன்னைக்கு இருந்த அந்த தியேட்டர் ஜோனுன்றது அப்போ மாதவனுக்கே நிறைய படங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சில காரணங்களால இந்த படம் வந்து பெருசாக தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலையே தவிர அது தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆக்சுவலி இது வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்டே சொல்லலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நட்புக்குள்ள இருக்க அந்த ஒரு விஷயம்ன்றத ரொம்பவே அழகாக விக்ரமன் பண்ணியிருப்பாரு கமர்ஷியலாக. அதுவும் அங்கே வெங்கடேஷுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு, ஒரு டாப் ஹீரோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாப் ஹீரோ இந்த படம் நடிக்கும்போது அங்கே 100 நாளைக்கு நல்லாவே ஓடிச்சு இந்த படம். வசந்தம் வந்து அங்கே தெலுங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். நான் பேச நினைப்பதெல்லாம் ஆனந்த் பாபு நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தாலும் அவர் வந்து ஹீரோவா ஒரு சில படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் ஒரு சில படங்கள் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி அது சூப்பர் ஹிட்டான படம். ஒரு டாப் ஹீரோவா நம்ம வெங்கடேஷுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் கிடைச்ச படம் சொல்லலாம். சூப்பர் ஹிட்ன்றதை தாண்டி ஒரு படி மேலே சொன்னாலும் தப்பு இல்லை. இன்னொன்று நம்ம கவுண்டவுன்லேயே 2 படி மேலே போனாலும் தப்பு இல்லை. நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் கோகுலம். கோகுலம் நம்ம விக்ரமனுக்கு பெரும்புள்ளி ஃப்ளாப்புக்கு அப்புறம் வருது. ஆக்சுவலி தன்னை நிரூபிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாப்பை கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு கட்டத்தில் நிற்கிறார். ஏன்னா இங்கே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் முதல் படம் நிறைய பேர் இட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் 2வது படத்தில் சொதப்பி சினிமா விட்டு காணாம போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஜோனுக்குள்ள சிக்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பல பேரை கவர்ற மாதிரியான ஒரு சம கான்செப்டை பிடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி இதெல்லாம் பேசினா லேட் ஆகிடும். கோகுலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் 100 நாளைக்கு ஓடி இந்த படமும் ஒரு நல்ல சூப்பர் ஹிட். அதோட இந்த படத்தில் வந்து அப்போ உள்ள வந்த ஜெயராம், அப்புறம் நம்ம அர்ஜுன், பானுபிரியா எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே சேர்ந்து டோட்டலாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் உன்னை நினைத்து. உன்னை நினைத்தும் ஆக்சுவலி நான் அந்த நான் பேச நினைப்பதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த வசந்தம், கோகுலம், உன்னை நினைத்து இதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு ரொம்பவே டஃப்பான காம்படிஷன் அந்த கவுண்டர் நம்பர்ன்றது. அதை நம்ம ஏன் இந்த படத்தை மேலே கொடுத்துருக்கோன்னா ஒரு செம பிளாக் பஸ்ட் கொடுத்துட்டு நம்ம விக்ரமனுக்கு வந்து அப்போ மரியாதைன்றது ரொம்ப பெருசாக நம்ம அவரோட படம் வரும்பொழுது விஜயை வச்சு அந்த படத்தை புக் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து பாதியில் போயிட்டவனே இந்த படம் வந்து எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதனால ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த டைரக்டரோட அந்த படம் வர மாதிரி அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு கிடையாது தான் சொல்லணும். ஆனாலும் படம் வந்ததுக்கு அப்புறம் விக்ரம் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி அவருக்கான அந்த கேலி கிண்டல் நையாண்டியோட அந்த ஒரு காதல் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நம்ம விக்ரமன் தமிழ் சினிமாவில். ஆக்சுவலி அதெல்லாம் பேசினா எங்கேயோ போகும் வீடியோ. மனுஷன் ஒரு 6-7 படம் பண்ணியிருந்தாருன்னா பேசி ஒரு 20 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டெல்லாம் 16 படம் பண்ணியிருக்காரு. கவுண்டவுனுக்கே டைம் ஆகிடும். எனவே உன்னை நினைத்து வரும்போது சூர்யாவுக்கு அப்போ மார்க்கெட் வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த படம் வந்து அப்போ தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் 100ன்றது 115 120 நாளைக்கு மேலே ஓடிச்சு. ஆக்சுவலி அது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லி ஆகணும் தியேட்டரிக்கல் ரன்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று ஆடியன்ஸ் ரிவ்யூ அண்ட் பட்ஜெட் ப்ராஃபிட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உன்னை நினைத்து வந்து நல்ல ஒரு ரேஞ்சிலே இருந்த படம் தான். சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த 4 படங்களில் நான் கொடுத்த கவுண்டர் ஓகேவா இல்லை நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கவுண்டர் தோணுது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதுக்கே இப்படின்னா இன்னும் மேலே இருக்கிற 5 படங்களுக்கெல்லாம் வேற லெவல் கவுண்டர் மிஸ்டேக் வரும். அதில் மோஸ்ட் ஆஃபாக நிறைய பேர் ஒத்து போனாலும் கண்டிப்பாக முரண்பாடு இருக்கும். ஏன்னா எல்லாரோட மைண்டும் ஒரே மாதிரி இல்லைல்ல, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கவுண்டர் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் புது வசந்தம். புது வசந்தம் தான் நம்ம விக்ரமனுக்கு முதல் படம். முதல் படத்திலேயே தன்னை வேற லெவலில் நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பெருமொழி கொடுத்து கவுந்திருப்பாரு. எனவே இந்த புது வசந்தம்ன்றது அன்னைக்கு டைமில் ஆடியன்ஸால மிக பெருசாக கொண்டாடப்பட்ட ஒரு படம் தான் சொல்லி ஆகணும். முரளிக்கும் அப்போ ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச படம். ஏன்னா புது வசந்தத்துக்கு அப்புறம் தான் முரளின்றதே ஒரு பெரிய லெவலில் வந்து பீக்க ஆரம்பிச்சாரு ஒரு சோலோ ஹீரோவா. ஆக்சுவலி இத்தனைக்கும் இதில் வந்து ஆனந்த் பாபு, ராஜேஷ், சுரேஷ் சப்போர்ட்ல வந்து நிறைய பேர் இருந்திருந்தாலும் தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட்டாவே நிறைய டைம்ல மாறிச்சு. இப்போ புன்னை தேசம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சுலாம் வந்திருக்கும். அதுவும் செமையா இருந்திருக்கும். 4 நண்பர்களுக்கு நடுவில் ஒரு பெண் இருக்கு. அந்த பெண்ணை வந்து அவங்க எந்த அளவுக்கு கவனிச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு பேச்சுலர் மேல இருந்த அந்த ஒரு நெகட்டிவ் திங்க்லாம் தாண்டி ஆக்சுவலி இந்த மாதிரி
படத்துலேயும் ஆண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து பேச வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சம கான்செப்ட் அன்றைக்கி ரேஞ்சில் நம்ம விக்ரமன் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ரொம்பவே நல்ல கமர்ஷியலோட இந்த படம் அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. அந்த கான்செப்ட் அதெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு உச்சம். அதை தாண்டி நம்ம விக்ரமனுக்கு நிறைய ஸ்டைல் இருக்கிற மாதிரி அவரோட படங்களில் சாங்ஸுக்கிட்டே ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குன்னு சொல்லலாம். அதில் எஸ்.ஏ. ராஜ்குமார்லாம் அதெல்லாம் பேசும் எங்கேயோ போகும். எனிவே அந்த சாங்ஸ்ன்றது வந்து ஒரு தடவை வர பாட்டே வந்து 2 தடவை வந்து அந்த ஒலிக்கிற அந்த ஒரு விஷயம், 3 தடவை ஒலிக்கிற ஒரு விஷயம்லாம் நிறையவே ஒரு படங்களை கண்டினியூஷனாக பண்ணாரு. அதில் இந்த புது வஸ்தம் அவரோட முதல் படத்திலேயே வந்து பண்ணியிருப்பாரு. இல்லை ஒரு 2 பாட்டு வந்து திருப்பி ஒழிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த படம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். சரி, ஓகே, இந்த புது வஸ்தம் அன்னைக்கு டைமில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சாதாரண ஒரு பட்ஜெட்டாக தான் வந்தது. ஏன்னா பெரிய ஹீரோ பெரிய காஸ்டிங்லாம் யாருமே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டரில் ஒரு செம பிளாக் பஸ்டர் ஆன படம் தான் சொல்லணும். இந்த புது வஸ்தம் கான்செப்டாக நிறைய பேருக்கு பிடிச்சி ஒரு சிலர் இந்த புது வஸ்தம் படத்தை இன்னும் டாப்ல நம்பர் 1ல கூட கேட்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃபாக கேட்க மாட்டாங்க. ஸோ புது வஸ்தம் 5வது இடமா தான் தருவாங்க. ஸோ நம்மளும் அதிக கொடுத்துருவோம். நமக்கோட 4வது இடத்துல பார்க்க போகிற படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் வரும்போதெல்லாம் விக்ரம் வந்து அவருக்குன்ட்டு ஒரு சம ட்ரெண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்குன்ட்டு வந்து தேட்டரில் வந்து ஒரு வருஷத்துக்கு 200 நாளைக்கு சீட்டை பிடிச்சிருந்தா 250 நாள் கன்ஃபார்ம்டாக ஓடும் அப்படின்ற அளவுக்கு அவரோட படங்கள் இருக்கும். அதுக்கு வந்து எந்த விதத்துலையும் குறை இல்லாத படம். நம்ம விக்ரமனுக்கு வந்து நிறைய வந்து அவருக்கான ஸ்டைல் இருக்குது. அதில் வந்து அந்த பாட்டு வந்து திருப்பி ஒலிக்கிறது, ஏதோ ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் அவரோட பாட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த பாட்டுங்கிறது அந்த படத்தை நம்ம மைண்டுக்குள்ளே பெருசாக வந்து ஆக்சுவலி உருவாக்கி வச்சிரும். அதை தாண்டி அந்த காமெடி சீன்ஸு, படத்தை ரொம்பவே கேஷுவலாக ஜோவியலாக கொண்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு படத்தில் வந்து பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ரொம்பவே வந்து ஒரு டாப்பஸ்டான படம் தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இங்கேயும் காதல், எல்லா படத்துலையும் காதல்ன்றது இருக்கும். இந்த படத்தில் இருக்க அந்த காதலுக்கான அந்த ஒரு விஷயன்றதை வந்து ரொம்பவே அழகாக கொடுத்து பெண்கள் வந்து முன்னுக்கு வர அந்த ஒரு விஷயம்ன்றதையும் இந்த படத்தில் வச்சிருப்பாரு. ஆக்சுவலி அதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இந்த கதையை எல்லாராலையும் ரசிக்கிற மாதிரி இந்த படம் கொடுத்து தேட்டரில் ஒரு சம ஒரு பிளாக் பஸ்டர் தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்லாம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆக்சுவலி இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஒரு கவுண்டவுன் மேலே போகிறதுக்கு நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃபாக ஓவராலாக 4வது இடத்துக்கு பல பேர் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த அளவுக்கு பேசுறேன்னா, நம்ம இதுக்கு மேலே பார்க்குற 4 படங்களும் வந்து எல்லாமே வந்து 250 நாள் படம், எல்லாமே ஒரு வருஷம் ஓடின படம் சொன்னாலும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே சமமான வெற்றி, எல்லா படமும் சூப்பராக இருக்கும். இல்லை என்னத்தை கவுண்டர் பண்ணுறது, புது வருஷம் கூட அப்படி இப்படி விட்டுட்டாலும் இந்த 4 படத்தையும் நம்பர் 1 கொடுத்துட்டு போயிடலாங்க. நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் பூவே உனக்காக நம்ம விக்ரமனுக்கு புதிய மன்னர்கள் ஃப்ளாப்புக்கு அப்புறம் வருது. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி 93ல் 2 படம் பண்ணவர், 94 ஒரு ஃப்ளாப்புக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 96ல் தான் இந்த படம் வருது. இங்கே அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் தன்னோட பிரச்சனை என்னன்றது. ஆக்சுவலி அந்த 93ல் கொடுத்த 2 படத்துலையும் லவ்வுக்கான அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ காதலில் ஒரு சம படம் கொடுக்கணும், அதுவும் ரொம்பவே கமர்ஷியலாக ஜோவியலாக காமெடி கலந்து, அப்புறம் அவருக்கான அந்த ஸ்டைல் புது வசனம் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறது, ஆனந்தம் பாட்டை அந்த மாதிரி வந்து படத்தில் டோட்டலாக வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாரு. படத்தோட அடி நாதமே அந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து நம்ம விக்ரமன் நல்லாவே கையாளுவார். பூவே உனக்காக இன்னும் அதை தாண்டி வந்து ஃபேமிலி அந்த ஒரு விஷயம்ன்றது ரொம்ப பெருசாக பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி இங்கே ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள்ன்றதை தாண்டி அந்த மதம் மாறி கல்யாணம் பண்ணதுன்றதுலாம் அப்போ நிறைய இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தலை காதலில் நிறைய பேர் ஆசிட் அடிக்கிறது, அந்த மாதிரியான கல்ச்சர்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது தன்னோட முதல் காதலையே நினச்சிட்டு வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கதைக்களம்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கதைக்களம் தான். ஸோ இந்த படம் அன்றைக்கி தேட்டரில் வரும்போதெல்லாம் வந்து தாறுமாறாக ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி நம்ம விக்ரமனுக்கு புது வசனம் ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட்ஸ் இருந்தாலும் சில ஃப்ளாப்ஸ் இருந்தாலும் இந்த பூவே உனக்காக ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆகுது. தேட்டரில் 250 நாளைக்கு மேலே செமையாக ஓடி ஒரு செம கலெக்ஷனும் எடுக்குது. ஆக்சுவலி இந்த பூவே உனக்காக நிறைய பேர் வந்து நம்பர் 1ல கேட்டாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா விஜய் ரசிகர்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, செம படையாதுன்ற மாதிரி. ஆக்சுவலி இது நம்பர் 1லையும் தரலாம். ஏன்னா நம்ம விக்ரமனுக்கு வந்து முதல் ஒரு மெகா பிளாக் பஸ்டர், அது மட்டும் இல்லாமல் கான்செப்டாக வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்து நம்ம இதையும் நம்பர் 1 தரலாம். அதனால லாஸ்ட் கவுண்டர்லேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி எந்த படமும் சொல்ல போகாத படம் தான் நம்ம விக்ரமனுக்கு. அந்த டாப் 5 டாப் 4 டாப் 3 எல்லா படத்துலையும் பெஸ்ட்டாகவே நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு படம் வந்து சின்ன விஷயங்களை ஓவர் டேக் பண்ணுறதை வந்து நம்ம பேஸ் பண்ணி இங்கே கவுண்டர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த கான்செப்டை காட்டிலும் பூவே உனக்காக அந்த கான்செப்ட் மக்களுக்கு அடுத்த ஆதரவு இந்த மாதிரிலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த படம் 3வது இடத்துக்கு வரதுக்கான அந்த வாய்ப்புன்றது கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் வானத்தை போல. ஆக்சுவலி நம்ம விக்ரமன் 96ல் ஒரு படம், 97ல் ஒரு படம், 98ல் ஒரு படம் கொடுத்துட்டாரு. 99 கேப்புக்கு அப்புறம் ஒரு படம் வராரு. ஆக்சுவலி அது விக்ரமனோட அந்த 90s பொற்காலம் தான் சொல்லி ஆகணும். இதுவும் 99ல் வந்திருக்கக்கூடிய படம் தான். என்ன ஒரு 15 நாள் லேட்டாக வந்திருக்கும் பொங்கலுக்கு 2000ல். 1 இயர் கேப்பில் ஒவ்வொரு வாட்டியும் வந்து மெகா பிளாக் பஸ்டர். அதை தாண்டி ஆல் டைம் பிளாக் பஸ்டர்ட்டு கொஞ்சம் கூட நம்ம தயங்காமல் சொல்லலாம். லாஸ்ட்டில் இருக்க அந்த டாப் 3 படங்களை மிக பெருசாக. அப்புறம் வானத்தை போல நான் 2வது இடத்துல கொடுத்ததில் நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பீங்க. அவங்க எல்லாருமே விஜயகாந்த் ரசிகர்கள் தான், மாற்று கருத்தே கிடையாது. விஜயகாந்த் படங்கள்லேயே வந்து
ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அப்படி இருந்தும் நான் ஏன் இதை ரெண்டாவது இடத்துல சொல்கிறேன்னா, நம்ம விக்ரமனோட கடைசி மெகா பிளாக் பஸ்டர் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படம் இதுதான் சொல்லி ஆகணும். ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 கலெக்ஷன் அவரோட ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாலும் ஒரு சின்ன டாட் வைக்க தான் செய்யணும். ஆனால் படம் பட்ஜெட்டாவோ ப்ராஃபிட்டாவோ எதுலையுமே வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்ன்றதுல வந்து ரன்னிங் டேலேருந்து எல்லாமே வந்து ஒரு அல்டிமேட்டட் தான். ஒரு பெரிய அண்ணன் தன்னோட தம்பிகளுக்கோசம் தன்னோட வாழ்க்கையில தான் அவங்களுக்காக எப்படி இருந்தாருன்றது அது எல்லாமே வந்து ரொம்பவே கமர்ஷியல். அவருக்கு உண்டான அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணுறதாகட்டும், காமெடி சீன்ஸ் ஆகட்டும், அந்த கேஷுவல் ஜோவியல் அந்த ஃபேமிலிக்குள்ள விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பக்காவாக நம்ம சொல்ல போனாக்கா விக்ரமன் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்றதுல அடித்து சொல்ல முடியும். ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவில் 1008 டேரக்டர் வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படங்கள் கொடுத்துருந்தாலும் அதில் விக்ரமன் வந்து கண்டிப்பாக நம்பர் 1 இடத்துக்கு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கொடுத்த அந்த 4-5 படங்கள்ன்றது அல்டிமேட் படங்கள்ன்றதுல சந்தேகமே கிடையாது கொஞ்சம் கூட. ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்கிறதுல வீடியோ ஷார்ட்டாக பண்ணணும்னு பார்த்தாலும் ரொம்ப போதே இது கண்டிப்பாக வந்து 2வது இடம் கொடுத்தது நிறைய பேர் ஒத்துக்கலனாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த வானத்தை போல அந்த ஒரு ரீச்ன்றது வந்து மிக பெருசுனாலும் எல்லாமே மிக பெருசுனாலும் இங்கே 2வது இடம்ன்றதே நான் வெறும் நம்பர் கோசம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி முதல் இடத்துலேயே 2 படத்தை கொடுத்தாகணும். கண்டிப்பாக முதல் இடத்துக்கு நம்பர் 1க்கு தகுதியான ஒரு படம் வானத்தை போலன்றதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் 2வது இடம் அப்படின்றத கொடுத்துருக்கேன்னா நம்ம கவுண்டரில் ஒரே இதில் 2 படத்தை கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணம் தான். இல்லைப்பா அப்படிலாம் வந்து பார்க்க முடியாது, இது கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து நான் 2வது இடத்துலன்னு சொல்லியிருந்தாலும் அந்த நம்பர்னு பார்க்கும்போது நான் 1 கொடுத்துருப்பேன். ஸோ அது மோஸ்ட் ஆஃப் நான் எந்த ஒரு வீடியோக்கும் தரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம அந்த விக்ரமனோட அந்த ஹிட் கிளாஷ்ன்றது அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அவரோட ஒரு படத்துக்கு ஒரு படம் வந்து சலைச்சதே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம கூட நம்பர் 1 இடத்துல பார்க்க போகிற படம் சூரியவம்சம். சூரியவம்சம் நம்ம விக்ரமனுக்கு புயவனுக்காக வெற்றிக்கு அப்புறம் வருது. ஆக்சுவலி இந்த படம் வரும்போது சரத்குமாருக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே வந்து பெருசாக இருந்த மார்க்கெட் கொஞ்சம் டைரெக்டாக டல் ஆயிடுச்சு. ஆனால் சரத்குமாருக்கு அந்த டபுள் ஆக்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தா. அதில் வந்து இந்த படம் வந்து டபுள் ஆக்ஷனில் ஒர்க் அவுட் ஆனது தாண்டி என்ன மேஜிக் இருந்துக்குன்னு தெரியலைங்க இந்த படத்தில். ஆக்சுவலி நம்ம விக்ரமனோட நிறைய படங்களில் மேஜிக் ஒர்க் ஆயிருந்தாலும் சூரியவம்சத்தோட மேஜிக்ன்றது வேற லெவல் தான் சொல்லும். ஏன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பார்க்க முடியாது. உனக்காலம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கும். பட் உன்னிடத்தில் எனக்கு கொடுத்தேன் இந்த வானத்தை போலலாம் ஒரு 2 ஃபேமிலி அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அதில் இந்த சூரிய வம்சத்தில் ஆக்சுவலி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மேட்சாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு அப்பா பையனுக்குள்ள இருக்கிற அந்த உறவாகட்டும், ஒரு மாமனார் மருமகள் இருக்கிற அந்த உறவாகட்டும், ஒரு பேரனுக்கும் தாத்தாவுக்கும் உறவாகட்டும், இது எல்லாமே இந்த படத்தில் வேற லெவலில் மிக பெருசாக ஹைலைட்டாக இருக்கும். அதை தாண்டி அந்த ஃபேமிலிக்குள்ளேயே எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கும். ஆக்சுவலி எல்லாம் பெருசாக பேசுகிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பண்ணி வச்சிருப்பார் நம்ம விக்ரமன். இங்கே நம்பர் 1 இடத்துல சூரிய வம்சம் கொடுத்தது கண்டிப்பாக அந்த படத்தோட வெற்றிங்கிறது உங்களுக்கு ரஜினியை அசர வச்ச படம். ஏன்னா ரஜினி நம்பர் 1ல இருக்காரு, ஒரு வருஷம் கேப் விட்டு அருணாச்சலம் கொடுக்குறாரு. அந்த படம் வந்து என்னதான் இருந்தாலும் ரஜினின்றதுனால ஓடிட்டு இருக்கு. பட் சூரிய வம்சம் வந்ததுலேருந்து இந்த சூரிய வம்சம் படையெடுத்து ஓடிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் தேட்டர்லேருந்து வெளில வரலாம், வீட்டுக்கு போடானா போக மாட்டானுங்க, திருப்பியும் ஷோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இந்த படத்துக்குள்ள, அது ஒரு அதிசய மிராக்கல் உலகம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு படத்தை திருப்பி பார்க்க வச்சுது. அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள போய் ஒரு லூப் மாதிரி மாட்டிக்கிட்டோம் தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த மாநாட்டில் அந்த டைம் லூப் வருது பதிலாக அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிறதுல வந்து ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது பல பேருக்கு. ஆக்சுவலி அது எல்லா படத்துலையும் இருக்கும், வானத்தை போலலையும் இருக்கும், உனக்காகலையும் இருக்கும். கண்டிப்பாக உன்னிடத்தில் கொடுத்தேன் புது வருஷங்களும் சில பேர் கண்டிப்பாக இருக்கலாம். பட் வானத்தை போல உனக்காக ரொம்பவே இருக்கும்னாலும் சூரிய வம்சம்ல ரொம்ப அதிகபட்சம் இந்த படம் அதை தாண்டி வந்து ஆக்சுவலி ஒரு உத்வேகம், ஒரு மோட்டிவேஷன்றதை வந்து இங்கே ரொம்பவே பெருசாக பேசியிருக்கும். ஒரு பொண்ணு தான் புருஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறா அந்த மாதிரி அந்த கான்செப்டாகவே பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா கான்செப்டும் உனக்காக ஆகட்டும். இப்போ இந்த 5 படங்களோட கான்செப்டையும் நம்ம பேசலாம் மிக பெருசாக. ஆக்சுவலி மீதிலாம் பேசலாம்னாலும் இந்த 5 படத்தை நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு படத்துக்கு ஒரு படம் வந்து கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை வானத்தை போல உனக்கு கம்பேரிசன் சொல்லிட்டே வந்து பெருசாக 1 ஹவருக்கு பேசணுங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலி ஆல்ரெடியே வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. நான் இப்போ சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு சளைக்காத படங்கள் தான். தேட்டரில் ஓடினதாகட்டும், ஆடியன்ஸ் கிட்ட ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஆகட்டும். வானத்தை போலவும் நம்பர் 1ல கேட்பீங்க, சூரியவம்சம் நம்பர் 1ல கேட்குற அந்த ஒரு கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இல்லை வானத்தை போல ரொம்ப அதிகமாக கேட்பீங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃபாக விஜயகாந்த் ரசிகர்களாக இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சினிமா ஆடியன்ஸாக வந்து பார்த்து சொல்லணும்னா ஆக்சுவலி அந்த வானத்தை போல வந்து ஒரு பெரிய வெட்டினாலும் அந்த சூரியவம்சம் உச்சம்ன்றது வந்து ஒரு படி லைட்டாக மேலே இருக்கும்ன்றதுல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கதாங்க செய்யும். ஏன்னா உங்களுக்கு உனக்காக ஒரு பிளாக் பஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காரு லேட்டஸ்ட்டாக. அதுக்கப்புறம் 2வது படமாக வந்து அவ்வளோ பெருசாக தேட்டரில் நிற்கிது, அவ்வளோ பெருசாக கலெக்ஷனில் நிற்கிது. ஆனால் வானத்தை போல வரும்போது கண்டினியூஸாக 3 பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகமாக அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆக்சுவலி நிறைய கம்பேரிசன் போகுதுங்க எனக்குள்ள. இப்போலாம் பார்க்கும்பொழுது வந்து வானத்தை போல சூரியவம்சம் ரெண்டுமே நம்பர் 1 சூரியவம்சம் வந்து நம்ம நம்பர் 1 கொடுக்கறதுக்கு இருக்குங்க. உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அதில் ஒரு நூல் பிடிச்சி கொடுத்துடலாம் இந்த சூரியவம்சம் படத்தை
தான் நம்பர் 1ன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் இன்னொரு கன்க்ளூஷனும் இங்கே கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இங்கே நான் கமர்ஷியல் வெற்றி அப்படின்ற ரேஞ்சில் தான் அந்த கவுண்டர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலி படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், படத்தோட தியேட்டர் ரெஸ்பான்ஸ், படத்தோட ரன்னிங் டே, படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்னு இன்னும் எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள் இங்கே வந்து சேர்ந்துரும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி பண்ணணும் கவுண்டவுன். அதில் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 கேட்டிங்கன்னா வானத்தை போல சொல்லிட்டு போயிடலாங்க. ரெண்டாவது சூரியவம்சம் தான் வந்துடும் உங்களுக்கு. மூணாவது உன்னிடத்தில் நினை கொடுத்தேன் படமாக ஒரு கவுண்டவுன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சூரியவம்சம் நம்பர் 1 இடம், பூவனுக்காக 2வது இடம், வானத்தை போல 3வது இடம் சொல்லுவேன். ஏன்னா சூரியவம்சத்தில் அந்த கான்செப்ட் அவ்வளோ பெருசாக இருக்கும். அதே மாதிரி பூவனுக்காகலையும் அந்த லவ், அந்த ஃபேமிலி விஷயம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். வானத்தை போல உங்களுக்கு அந்த அண்ணன் தம்பி அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் அந்த படம் சுற்றிட்டு இருக்கும். ஸோ உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் 4வது இல்லை 5வது போகும். ஏன்னா புது வருஷம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் ரேஞ்சில் நான் வந்து பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரியான கவுண்டர் கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த கன்ஃபியூஷன்றது நிறைய பேருக்கு வந்து மனசு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் போகும். வானத்தை போல 2வது இடத்துல வெஸ்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் அது நம்பர் 1 ப்ளே பண்ணிலாம் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவலி எனக்குள்ள ஒரு தியரி இருக்குது, எனக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நான் பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு ரசிகனின் ஃபேனாக இருந்து வீடியோ பண்ணுறதே கிடையாது, சினிமாவில் இருந்து தான் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்னால் ஓரளவுக்கு இன்னும் தெளிவாக பார்க்க முடியும். நீங்கள் ஒரு விஜயகாந்தை பிடிச்சவராக இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வானத்தை போல தாண்டி வேறு எந்த பற்றியும் யோசிக்க முடியாது. ஆக்சுவலி விஜய் ரசிகர்களே நிறைய பேர் வந்து இந்த பூவனுக்காக சண்டை போடுறதில்ல. விக்ரமனோட ஹிட்டில் வந்து நம்பர் 1 பூவனுக்காக கூட சண்டை போடுற அளவுக்கு அந்த படத்துலையும் விஷயம் இருக்குது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸாக இல்லை உங்களுக்கு மீதி விஷயங்களாக பார்க்கும்போது அது முதல்லையே வந்துருச்சுன்றனால அதுக்கு பெரிய ஒரு ஐப்பு கிடையாது. பட் சூரிய வம்சத்துக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சிலையும் அந்த ஐப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவுண்டரில் எனக்குள்ள நிறைய கன்க்ளூஷன் ஓடின்னு தாங்க இருக்குது. அதெல்லாம் நிறைய பெருசாக உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசி என் கவுண்டனுக்கான நியாயத்தை நிறைய இடங்களில் டீட்டெயிலாக பேச முடியாமல் போகும். டைம் ரொம்ப லென்த்தாக போகும்ன்றதை கருதி. ஆனால் இந்த வீடியோக்கு பேசியாகணுன்ற ஒரு காரணத்தால் தான் இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டைமை பற்றி என்னதான் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த விஜய் ரசிகர்களுக்கு வந்து பூவனுக்காக ஏன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா விஜய்க்கு நிறைய பிளாக் பஸ்டர் கிடச்சி, ஸோ அது ஓகேங்க, அது நல்லா இருக்குங்க அப்படின்னு போயிடுறாங்க. தாண்டி 90s ஃபேன்ஸ் அப்படின்றத தாண்டி விஜய்க்கு இந்த 2K இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கும் தான் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பூவனுக்காக அந்த வெற்றிங்கிறது வந்து அன்னைக்கு அந்த படத்தை வந்து எவ்வளோ பேர் ரிப்பீட்டாக பார்த்தா அந்த பல விஷயங்கள்லாம் பல பேருக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா விக்ரமனோட அந்த ஒரு கவுண்டவுனுக்கு அவங்களும் நம்பர் 1 நம்பர் 2க்கு கண்டிப்பாக காம்படிட் பண்ணுவாங்க. ஸ்ரீ உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன்ல அஜித் இருக்கிறனால அந்த ஒரு காம்படிஷனில் அந்த படம் வந்து சிலது வந்துட்டு இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அது 4th தாங்க போகும். ஏன்னா அந்த நம்பர் 3க்குள்ளே தான் வந்து அவ்வளோ பெரிய அந்த கான்செப்டாக இது இருக்கும். ஸ்ரீ பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட்டாக வந்து சூரியவம்சம் வானத்தை போல அந்த ஒரு போட்டினாலோ அதில் நம்ம அப்படி இப்படி நூல் பிடிச்சி வானத்தை போலன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன் அந்த இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம இங்கே சேர்க்கும் பொழுது சூரியவம்சம் தாங்க நம்பர் 1 வரும்.